அனைவரையும் நாம் சர்வதேச செய்தியினுடைய வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதாவது தற்போது நாம் இஸ்ரேலில் ஹமாஸ், இஸ்ரேல், ஹவுதி, ஈரான், ஹிஸ்புல்லா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் 3-4 நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு நெட்வொர்க்கில் தற்போது என்ன நடந்திருக்கு, போருடைய நிலைமை என்ன? முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். நேற்று ஒரு 39 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல். அது வழக்கமான ஒன்று. இப்போ நாம் இங்கே உள்ள அழிவை சொல்லும் முன்னாடி அங்கே உள்ள அழிவை சொல்லிடுறோம். தொடர்ந்து 2 தினங்களுக்கு ஒருக்க இஸ்ரேல் கடுமையான பம்பாடு, அதாவது குண்டுகளை வீசுவதும் மக்கள் மரித்து போவதும், அதற்கு அவர்கள் பயங்கரவாதிகள் முகாம் என்று சப்பை கட்டு கட்டி நடவடிக்கைகளை தொடர்றது ரொம்ப தொடர்றது தான் ஆபத்தானது. அதுதான் நம்முடைய போப் அவர்கள் சொல்றாங்க, இது ஒரு பெரிய ஜெனசைட் அப்படிங்கிறார். இது போர் அல்ல, மனித இன சுத்திகரிப்புங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். எப்பவுமே யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நிலை அப்படித்தான். கடந்த காலத்திலிருந்து நாம சொல்லிட்டு இருக்கோம், அவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதை மீண்டும் உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. மோசையுடைய காலத்திலிருந்து மறுபடியும் அதைத்தான் சொல்கிறேன். 1933களுக்கு பின்பு ஜெர்மனுடைய நாஜிக்களுடைய படுகொலைகளை கண்டு உலகமே அஞ்சியது. யூதர்களுக்கு ஆதரவான நிலையை மேற்கொண்ட போதும் கூட யூதர்கள் அதையெல்லாம் கடந்து வந்த பாதையும் தாங்கள் இழிவுபடுத்தப்பட்டு 2000 ஆண்டுகளாக உலகத்தின் பல பகுதிகளுக்கு நாதியற்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தால் அல்லது நாஜி சமூகத்தால் யூரோப், ரஷ்யாவிலே அவர்கள் மிக 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 இழிவுபடுத்தப்பட்டார்கள். காரணம் இவர்களுடைய செயல்பாடுகள். இன்றைக்கு எந்த சமூகத்தால் இழிவுபடுத்தப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, அந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஜெர்மனியும் பிரான்ஸும் எல்லா நாடுகளும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கேதான் வித்தியாசம். இச்சூழ்நிலையில் ஐடிஎஃப் சமாதானத்தை முன்னெடுக்க வேண்டும். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இராணுவ தலைமை பெஞ்சமின் நித்தானியாக ஒரு சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் மக்கள். ஆனால் இதில் போர் செய்வது ஹமாஸின் அழிவை பற்றியோ, ஹிஸ்புல்லாவை பற்றியோ, அல்லது சிரியாவினுடைய இன்கர்ஷன், பெனிட்ரேஷன் அல்லது அந்த ஊடுருவல் குறித்தோ மக்கள் யாரும் சொல்லவில்லை. ஒரே ஒரு கேள்விதான் எல்லோருக்கும். பச்சிலம் குழந்தைகளையும், பெண்களையும், கர்ப்பிணிகளையும், தாய்மார்களையும், வயோதிகர்களையும் படுகொலை செய்து கொண்டே அதற்கு காரணமாக ஹமாஸை நீங்கள் குறை சொல்கிறீர்களே, இதை எப்போ நிறுத்த போறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இஸ்ரேலுக்கு அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை போன்று இறைவனுடைய நீதிகள் ஒரு விதமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக ஹவுதிகள் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தி இப்பொழுது அமெரிக்காவையும் சேர்த்து ஆட்டி போடுகிறது. அது பெரிய ஆச்சரியமானதாக இருக்கிறது. பலருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது. நான் எப்படி சொல்றேன்னா, ஈரான் பலம் இழந்ததாக யூரோப்பிய மீடியாக்கள், அமெரிக்காவுடைய சிபிஎஸ்சி, CNN போன்ற செய்திகளும், WJS அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், WSJ போன்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இல்லை, ஹமாஸ் மௌனித்து போய்விட்டார்கள், ஹமாஸுக்கான ஆயுத சப்ளைகள் இல்லை, அவர்கள் 2 மாதம் கழித்து பஸ்ருல் ஆசாத்தினுடைய ஆட்சி போனதால் வழித்தடங்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹமாஸ் சொல்லிய அளவில் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் நேற்று முன்தினம் 23 கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாள் முன்னால் டெல் அவீவ்ல 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், அபவ் 1 மில்லியன், 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பதட்டம் அடைந்து பங்கர்களுக்குள்ள, பதுங்கு குழிகளுக்குள் சென்று தங்களை பாதுகாத்து கொண்ட செய்தியும் நாம் பார்க்கிறோம். அதாவது அதற்கு காரணம் டிசம்பர் 24ஆம் தேதி பலிஸ்டிக் மிசைலை ஹவுதிகள் டெல் அவீவிலே ஏவினார்கள். அந்த பலிஸ்டிக் மிசைலை ஏவிய நிலையிலே ஹவுதிகளுடைய இந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் அயன் டோம், அயன் பீம், அது மட்டும் இல்லாமல் டேவிட் சில்லிங், அது மாதிரி அரோ சிஸ்டத்தினுடைய 3 and 4 தாட் அமெரிக்காவினுடைய இம்போர்ட்டட் டிஃபென்ஸ், இதெல்லாம் என்ன ஆனது என்ற கேள்விதான் சர்வதேசத்தை உலுக்கி இருக்கிறது. பெரும் தாக்குதலை நடத்தி
டெல்லவி முழுவதுமாக பற்றி எரிந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததாக செய்தி. ஆனால் அந்த ஃபெட்டாலிட்டி ரேட் என்று சொல்லக்கூடிய மரண விகிதம் அதிகமாக இருக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதும் இந்த தாக்குதலின் மூலமாக அவர்கள் செயலற்று போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை அவர்கள் டெல்லவியில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏமனில் இருந்து ஹவுதிகள் தாக்கியிருக்கிறார்கள். இது சூப்பர்சோனிக் பலிஸ்டிக் ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. அதிவேகமாக அதிவீரியமாக அதிகமான மியூட்டன்ஸ், அதாவது வெடிப்பொருட்களை சுமந்ததாக அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி இப்பொழுது உழுக்கியிருக்கிறது. இந்த தாக்குதலை மட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேல் அலறுகிறது. அதுதான் நான் சொன்னேன், எல்லைமீறி போகின்ற எந்த ஒரு சக்திக்கு எதிராக, அது இஸ்ரேல் என்றல்ல, இந்தியாவிலும் சரி உலகில் எந்த பாகத்திலும் சரி, எல்லை மீறி போகிற ஒரு சக்திக்கு எதிராக அது ஒரு தடங்கள் ஏற்படும் என்றால், இப்பொழுது ஹமாஸ் விஷயத்தை நான் அப்படி சொல்கின்றேன், ஈரானோ அல்லது ஹவுதிகளோ இல்லை ஹிஸ்புல்லாக்களோ ஒரு சரியான வேகமான தாக்குதல்களை இல்லாத மட்டுப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும், ஹவுதிகளினுடைய இந்த பெலிஸ்டிக் ஏவுகணைகள் கடும் சேதாரத்தையும் 20க்கும் மேற்பட்டவர்கள் அழிந்து போனதாகவும் தான் சொல்லப்படுகின்றது. அவர்கள் வாழ்ந்தாலும் இனி பிரயோசனம் இல்லை என்கிற அளவிற்கு பலர் மடித்திருக்கிறார்கள். அதை எப்பொழுதும் இஸ்ரேல் சொல்ல மாட்டார்கள். பலர் காயம் பெற்றிருக்கிறார்கள். இதுதான் சர்வதேசத்தில் எல் அவியுள்ள உள்ள ஜாஃபா நகரத்தில் தான் இந்த கொடூரமான தாக்குதல்களை, ஒரு நகரினுடைய பிரதானமான பகுதிகளில் தான் இந்த ஆப்ரேஷன் யஹியா ஷாரி தனது ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, இந்த ஆப்ரேஷன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி அச்சீவ்டு த கிரேஸ் ஆஃப் அல்லாஹ் அப்படிங்கிறத ஹவுதியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யஹியா ஷாரி அவர்கள் தெரிவித்திருப்பதையும் நாம் ஊடகத்தின் வாயிலாக தெரியப்படுகின்றது. இதற்கிடையிலே ஃபாரின் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிடன் சார் அலறுகிறார். ஹி ரோட் த லெட்டர் யூரோப் யூனியன் மற்றும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அமெரிக்காவுக்கு லெட்டர் எழுதி இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் நடத்தி இந்த தாக்குதலை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், தமிழிலே சொல்வதை போன்று உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்று சொல்வதை போன்று கொடூரமான தாக்குதல்களை நீங்கள் நடத்தினீர்களே எங்கு என்று உலக சமூகம் கேட்பது. எங்கு தாக்கு நடத்தினீர்கள்? காசாவில் நடத்தினீர்கள், ஜபாலியாவில் நடத்தினீர்கள், ஹைஃபாவில், அதாவது ஜபாலியாவில் மட்டுமல்லாமல் ரஃபாவில் நடத்தினீர்கள், நெட்சோரிங் கோரிடார், பிலடெல்பி, எல்லா பகுதியிலும் வடக்கு தெற்கு மத்திய பகுதி எல்லா இடங்களும் நடத்தினீர்கள். அதே போன்று லெபனானில் தொடர் தாக்குதல்கள், ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்த பின்பு ஒரு 15 பேர் யூதர்கள் எரிந்து போனால் அல்லது அழிந்து போனால் உங்களால் தாங்க முடியவில்லை. அது உண்மைதான். ஆனால் இறந்து போனது அப்பாவி மக்கள். அது யூதர்களாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அப்பாவி மக்களுக்கும் இந்த கொடூரமான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே அதை தடுப்பதற்கு இயலாமல் அமெரிக்காவுக்கு இவர்கள் நீங்கள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுங்க கிடன் சரா அவர்கள், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடன் சார் ஹிஸ் ரோட் த லெட்டர் டு யூரோப் யூனியன் அண்ட் யூகே, இங்கிலாந்துக்கும் அவர்கள் லெட்டர் எழுதுகிற ஒரு காட்சியும் காண முடிகிறது. ஆனால் இங்கே ஹவுதிகள் ரெஸ்டரேஷன் என்று சொல்லக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுக்குள் அவர் இல்லை. அவர்கள் ஒரு பழங்குடி சமூகமாக பலரை வீதிக்கு இழுத்து எல்லோருடைய கையிலும் துப்பாக்கியை தூக்கி வைத்துக்கொண்டு பலஸ்தீன் விடுதலை ஒன்றுதான் எங்களுக்கான தாக்குதலை நிறுத்துவதற்கு ஒரே வழி அப்படிங்கிறத ஓப்பன் டிக்ளரேஷன். ஆனால் இதற்கு இடையிலே வெற்று வேஷம் வீரவேஷம் பேசுவதை போன்று ஈரானுடைய, அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் இஸ்ரேலி கர்ட்ஸ் தலையை வெட்டும் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றார்? இஸ்ரேலிய கர்ட்ஸு, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நாங்கள் இஸ்மாயில் ஹனியை சொல்லி முடித்தோம். எங்கே வச்சு? ஈரானில் வச்சு பெசஸ்கியானுடைய அந்த பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்ற ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியை நாங்கள் கொலை செய்தோம். அதே போன்று யஹியா சின்வரை, ஹமாஸினுடைய தலைவரை, தேசிய தலைவரை நாங்கள் பலஸ்தீனத்தில் கொலை செய்தோம். அதே போன்று ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் பலரை, குறிப்பாக ஹசன் நசுருல்லாவை கொலை செய்தோம். அதை போன்று பாசுக்குரை கொலை செய்தோம், அலி கராரியை கொலை செய்தோம்.
இப்படி நிறைய பேரை நாங்கள் ஹசன் ஷஃபியுத்தீனை கொலை செய்தோம். இதெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு, இதுக்கப்புறமும் நீங்கள் எங்கள்கிட்ட வளர்றீங்களா? யார் கேட்குறா? இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கேர்ட்ஸ் கேட்கிறார். உங்கள் தலையை வெட்டுவோம், உங்களுடைய தலைவர்களை, ஹவுதியினுடைய தலைவர்களை எமனில் சனாவில் நாங்கள் வெட்டுவோம் என்று தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்னவென்றால், இந்த தாக்குதலை நீங்கள் நிறுத்துங்கள் என்று தானே அவர்கள் கேட்டார்கள். ஆனால் உலகம் யாருக்கும் கேட்கவில்லை. ஆனாலும் வலுவிழந்து போனவனுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை இயற்கையோ அல்லது இறைவனோ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று அவர்களில் பலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், அல்மயாதீன் செய்திகள் போன்றவை, யூரோப் செய்திகள், அதாவது அரபு நாட்டு ஊடகங்கள் அப்படி ஒரு புகழாரத்தை அவர்களுக்கு சூட்டுகிறார்கள். ஏனென்றால் இது மௌனித்து போனதாகத்தான் எல்லாரும் அடையாளப்படுத்தப்பட்ட நேரத்தில் இல்லை இல்லை நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருப்போம் என்பது போன்ற ஒரு தாக்குதலை ஹவுதிகள் மையப்படுத்த, ஹவுதிகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் தெரிகின்றது. இப்பொழுது டெல்லவியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சொல்லுகிற, நான் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதெல்லாம் அயன்டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், அதை போன்று தாட், ஏரோசிஸ்டம் 3 and 4 எல்லாமே செயலிழந்து போன விவகாரத்தில் ஏன் இப்படியெல்லாம் செயலிழந்து போனீர்கள் என்ற கேள்வியை சர்வதேச சமூகம் வைக்கின்றது. அதை அவர்கள் கன்ஃபெஸ்டு, அதாவது பாவரிக்கை ஒத்துக்கொள்வதை போன்று நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக அவர்கள் முன்னே வந்து சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால் அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டது. ஆகவேதான் ஹவுதிகளுடைய இந்த ஜஃபா பகுதியில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஃபா டெல்லவியினுடைய இந்த வந்து தாக்குதலின் மூலமாக அழிந்து போனார்கள். இதற்கு அவர்கள் பயன்படுத்தியக்கூடிய இந்த பெலிஸ்டிக் சூப்பர்சோனிக் என்ன பேர் என்றால் பலஸ்டீன் 2 டைப் என்று சொல்லப்படுகிறது. இந்த பலஸ்டீன் 2 டைப் வந்து மிக 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 வல்லமையாக இருக்கிறது. அதுதான் அமெரிக்காவுக்கும் புரியவில்லை, யூத இராணுவத்திற்கும் அதை தடுப்பதற்கு அவர்களால் புரியவில்லை. இரண்டாவது, இந்த சீஸ் ஃபயருடைய ஒப்பந்தம். இன்னொரு விஷயம் நாம் சொல்ல வேண்டும். ஈரான் கடும் கண்டனத்தை சொல்கின்றது. ஈரானுடைய கண்டனம் என்னவென்றால், எங்களுடைய நாட்டில் வந்து பெசஸ்கியானுடைய, மசூத் பெசஸ்கியானுடைய பதவியேற்பு விழாவில் எங்களுடைய விருந்தினராக வந்தது இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்திற்குள் படுகொலை நடத்திவிட்டு அதை ஒப்புக்கொள்கிறாய். இவ்வளவு காலமும் நீ ஒப்புக்கொள்ளாமலே இருந்தாய். இப்பொழுது எல்லா மரணத்திற்கும் நீ தான் காரணம். பேஜர் வெடிப்புக்கு நான் தான் காரணம், இஸ்மாயில் ஹனியை கொலை செய்ததற்கு நான் தான் காரணம், அதே போன்று நஸ்ருல்லாவை கொலை செய்தது நான் தான் காரணம், அதை போன்று எஹியா சின்வரை கொலை செய்தது நாங்கள் தான் காரணம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அது உண்மைதான். அதுதான் இப்பொழுது அவர்களுக்கு மிக பெரும் இடையூறாக ஆகியிருக்கிறது. அதே போன்று மற்றொரு விவகாரம் என்னென்றால், இப்போ இந்த ஹோஸ்டேஜ் டீல் எப்படி இருக்கிறது அதை நாம் பார்ப்போம். இந்த ஹோஸ்டேஜ் டீலில் சீஸ் ஃபயர் வந்து கண்டிப்பாக 90% எட்டி இருக்கிறது என்று நானோ நீங்களோ சொல்லவில்லை. இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தானியாகு, அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு, பிரதமர் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், இதற்கு அதிக பணிகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம், ஒரு நல்ல நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று நேற்று இரவு கத்தாருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவரும் சொல்லியிருக்கிறார். ஒரு மிக நெருக்கமான, இதற்கு முன்பு அன்பிரசன்டட், எப்பொழுதும் இதுபோது நடந்ததில்லை என்ற அளவிற்கு இந்த நிலை பார்க்கப்படுகின்றது. கத்தாருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பெஞ்சமின் நெத்தானியாகு எல்லாருமே சொல்கிறார்கள். அதே போன்று கலீல் அல் ஹயா ஹமாஸுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார். எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் இதில் கடும் ஆர்வம் காட்டுகிறது. அமெரிக்காவும் கடுமையான ஆர்வம் காட்டுகிறது. ஏற்கென்றால் டொனால்ட் ட்ரம்ப் நான் பதவியேற்கின்ற போது ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல், இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல், காசாவும் இஸ்ரேலும் மோதிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரூஸ் வரும்ட்டு அவர் ஆர்டர் போட்டார். இன்னும் கரெக்டாக 24 days தான் இருக்குது, 25 days வச்சுக்கலாம், அதுக்குள்ளே இதை நிறுத்த வேண்டும் என்று கடுமையான பேச்சுவார்த்தை. அதற்குள் ஹவுதிகளுடைய தாக்குதல் நாங்கள் ஒருபோதும் மசியப் போவதில்லை, மடியப் போவதில்லை, மறைக்கப் போவதில்லை, வி ஹோல்ட் இட் வெரி கிளியர், அடித்து சோர்சம் செய்ய போகிறோம் என்று ஹவுதிகள் சொல்லிவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு கலீல் அல் ஹயாவின் சார்பிலே என்ன கண்டிஷன் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறால், அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இஸ்ரேல் வந்து பெர்மனண்டாக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட் என்னென்றால், இஸ்ரேலுடைய இராணுவம் இந்த பெர்மனண்டாக பிலடெல்ஃபி கோரிடாரில் இருந்தோ, நெட்சரிம்ல இருந்தோ, காசா ஸ்ட்ரிப் வடக்கு மற்றும் தெற்கு மத்திய காசாவின் பகுதியிலிருந்து முழுமையாக அவர்கள் வெளியேறி, இது அவங்க வைக்கிற முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, ஐடிஎஃப் வீரர்கள் 15 பேர் 20 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். இந்த கண்டிஷனை வைக்கிறார்கள். அப்போ இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்ரேல் வந்து பின்வாங்கினால், முரண்டு பிடித்தால்,
இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு பாவம். நேற்று முன்தினம் கூட 6 பேர் கொல்லப்பட்டு விட்டதாகவும், ஹமாஸுடைய சார்பில் ஸ்னிப்பர் தாக்குதலின் மூலமாக துப்பாக்கி குண்டுகள் நெற்றிப்பொட்டில் பட்டுதான் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இதற்கு மூல காரணம் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தான். எங்களுக்கு அவர்களை பாதுகாப்ப வழி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். 95 பேர் தான் இருக்கலாம். 6 பேர் போய்விட்டால் 101-ல் 95 பேர் தான் இருக்கலாம். இப்பொழுது ஒரு பெரும் குழப்பமும் பெரும் அச்சமும் பீதியும் இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக சீஸ்ஃபயர் எங்களுக்கு வேணும், எங்களுடைய சொந்தங்களை வெளியிடுங்கள் என்று அவருடைய உறவினர்கள் இரத்த பந்தங்கள் அழுது கண்ணீர் வடிக்கின்றார்கள். இந்த சூழலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த முனைகளுக்கெல்லாம் பிணை கைதிகளை வெளியேற்றுவதற்கு, போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு மிக முக்கியமான மிக கடுமையான ஒரு நிபந்தனைகளை அவர்கள் விதிக்கிறார்கள். இது மனிதநேய நிபந்தனை தான். இதில் ஒன்றும் தவறில்லை. ஹமாஸ் விதிக்கக்கூடிய நிபந்தனை மனிதநேய நிபந்தனை தான். ஏனென்றால் போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது யாருக்கு தவறாக இருக்கும்? யாருக்கும் தவறில்லை. அடுத்து 2 பக்கமும் ஆட்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் இதில் யாருக்கும் தவறில்லை. நல்ல முறையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மக்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். ஆக ஒரு சமாதானம் அந்த பிரதேசத்தில் ஓடும். மற்ற காரியங்களை நாம் உட்கார்ந்து பேச வேண்டும், அமெரிக்கா இதில் தலையிட வேண்டும் என்பதுதான் சர்வதேச சமூகத்தினுடைய கோரிக்கை. அடுத்து மட்டுமல்லாமல் நேற்று ஜபாலியாவில் நடந்த பெரும் தாக்குதலில் பைத்துல் ஹானூன், அதாவது ஜபாலியா, பைத் ஹனூன், பைத்துல் ஆஹியா பகுதிகளில் ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஐடிஎஃப் மெக்காவா அடித்திருக்கிறது. ட்ரூஸ்கர் நொறுக்கப்பட்டிருக்கிறது. மெக்காவிலிருந்து ஒருத்தர் வந்தவர் கண்ணுக்கு முன்னாலே நொறுக்கப்பட்டிருக்கிறார். 6 - 7 பேர் அவர்கள் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டை இந்த பைத் ஹனூன், அதாவது ஜபாலியா பகுதிகளை எடுத்து இராணுவ தளமாக இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நுணுக்கமாக அறிந்து கொண்டு அங்கே மிக கடுமையான தாக்குதலை நடத்தி நிறைய பேர் அழிந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் காசாவில் இருந்து வந்திருக்கிறது. அப்போ காசாவில் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் அல் குஸ் படைகள், அல் கஸ்ஸம் படைகள், அதே போன்று அதாவது இந்த மாதிரி அல்குஸ் படைகளுக்கு சமமான மற்ற இஸ்லாமிய போராளி ஜிஹாதி குழுக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த தாக்குதல் நடத்துறாங்க. ஆகவே தான் நான் ஏற்கனவே நேற்று முன்தினம் கூட பேசும் காணொலியில் சொன்னேன், இன்னும் 10,000 பேர் தேவை இருக்கிறது. ஆள் இல்லாத எச்சத்தில் ஏராளமான கமாண்டோஸ், கர்னல்ஸ் வெளியேறாங்கன்னு நான் இதுக்கு முன்பு காணொலியிலையும் கூட சொல்லியிருந்தேன். ஆகவே இப்பொழுது படைபலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தலையை விட்டுவோம் என்று அவர்கள் குக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் குண்டுகளை போடுவதும் F-15, F-16 போன்ற நாசகார வல்லமை உள்ள பங்கர் பஸ்டர்களை எல்லாம் போட்டு வீசிதான் அடித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி ஐடிஎஃப் கடும் சரிவைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கு மேல் ஹவுதியினுடைய தாக்குதல் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 50 மில்லியன் பெருமானம் உள்ள F-18 ரக அமெரிக்க விமானம் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஹவுதிகளால். இது சர்வதேசத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. எப்படி இதை சுழ்த்தினார்கள்? அமெரிக்காவுடைய வார்ஷிப்பும் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இடத்தை அவர்கள் காலி செய்தாலும் செங்கல் பிராந்தியத்தில் கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து அவர்கள் தாக்கி கொண்டு வருவதையும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறுகிற செய்தியும் வெளியேறுகிறது. இந்த செய்திகள் எங்கிருந்து வந்தது அப்படி என்று கேட்டால், அமெரிக்காவினுடைய சோசியல் மீடியாக்களில் ஹவுதிகளை பற்றியும் அமெரிக்கா திணறுவதையும் பற்றியும் ஏராளமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஹவுதிகளை மட்டுப்படுத்துவதற்கு தனியாக தன்னால் முடியாது, நீண்ட தூரமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் என்பதால் அமெரிக்காவும் யூதர்களும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறார்கள். எப்போதும் ஹவுதி ஷியா பிரிவு, சன்னி பிரிவினுடையாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளை ஒருங்கிணைத்து அவர்களையும் வலிமையான படைகளாக்கி சர்வதேச பயங்கரவாதமாக ஹவுதிகளை அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல். அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக, ஹமாஸை படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக தற்கொலைதாரிகளாக மாறுதனாலோ, ஐடிஎஃப் வீரர்களை கொன்றாலோ, அல்லது டெல்லவியோ அல்லது ஜஃபா பகுதிகளில் தாக்குதல் நடத்தினாலோ அவர்கள் சர்வதேச பயங்கரவாதிகள் என்று அறிவித்தால், மரியாதைக்குரிய போப் அவர்கள் சொல்லும் மாதிரி இந்த இன சுத்திகரிப்பை, ஜெனோசைடு எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி இருக்கிறோம். அதாவது ஹவுதிகள் சர்வதேச பயங்கரவாதிகள், ஹமாஸ் சர்வதேச பயங்கரவாதிகள், ஹிஸ்புல்லா சர்வதேச பயங்கரவாதிகள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இப்பொழுது ஐடிஎஃப் 46,000 பேரை படுகொலை செய்திருக்கல, உங்களுக்கு என்ன அர்த்தம் என்று
மனிதநேயம் கொண்டவர்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். தோழர்களே, இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய இதற்கு மேல் இன்றைக்கு அங்குள்ள தகவல் இல்லை. குறிப்பாக இன்னொரு செய்தி வருகிறது. ஈரான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தாக்குதலை நடத்துவதற்கு என்று ஒரு செய்தி வருகிறது. ஈரானை நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேலும் வலிமையாக தனது படைகளை வல்லமையாக ஆக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பது 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும், ஜனவரிக்கு அப்புறம். அதுக்கடையில் இப்படி ஒரு சிறு சிறு தாக்குதல்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் இப்பொழுது ஒன்று மட்டும் நிச்சயம், ஏனென்று சொன்னால் பசருல் ஆசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் ரெபல்ஸ், அதாவது ரெபல்ஸ் என்னென்றால் சிரியாவினுடைய ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத் தஹ்ரீக் அல் ஷாம் உடைய தலைவராக இருக்கக்கூடிய அபு முஹம்மது அல் ஜுலானியுடைய தலைமையில் ஒரு சுன்னி பிரிவினுடைய ஆட்சி வந்திருக்கிறது. ஆகவே தற்போது ஆயுத கடத்தலுக்கு அங்கே இடமில்லை. ஆகவே லெபனானில் விமானங்கள் மூலம் சென்றதாகவும் கூட தகவல் வருகிறது. பெரும்பான்மையான ஆயுதங்கள் ஆயுத கடத்தல்கள் மூலம் ஹிஸ்புல்லாவுக்கு சென்று கொண்டிருந்தது. அது சிரியாவினுடைய வழியிலே தான் ஈரானுடைய ஆயுதங்கள் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த இடங்களில் தான் அதுதான் இந்த ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி லெபனானுடைய எல்லையை சிரியா பங்குறது. இப்போ அங்கெல்லாம் ஹெச்டிஎஸும் தனது காலை பதித்திருக்கிறார்கள். துருக்கி படைகள் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இதே போன்று கோலன் ஹைட்ஸ் சொல்லக்கூடிய கோலன் குன்றுகளிலிருந்து அவர்கள் ஹோம்ஸ் மலை குன்றுகளில் யூத படைகள் அங்கே இருக்கிறது. இந்த நிலையில் ரெபல்ஸுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களை இங்கிருந்து கடத்துவது சிக்கல் என்று சொல்லியிருக்கிறோம். ஹிஸ்புல்லா வலுவிழந்து இருப்பதாகத்தான் யூரோப்பா மீடியா சொல்கிறது. ஆனால் மற்றொரு செய்தி, அவர்கள் வலுவிழக்கவில்லை. தற்காலிகமாக அவர்கள் மௌனியாக்கப்பட்டாலும் அவர்கள் வேறு சில யுக்திகளை கையாளுகிறார்கள். அவர்கள் 2006 கம்பேர் செய்கின்ற போது வலுவிழந்திருக்கிறார்கள் யூதர்களோடு. 2006 மிக கடுமையான தாக்குதலைக்கு எங்களை விட்டால் போதும் என்று இஸ்ரேல் பின்வாங்கிய நிலை இன்று இல்லை. அதைவிட குறிப்பாக ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணம் தான் இதற்கு ஒரு காரணம் என்று சொன்னாலும் அதற்கு பின்பு இந்த 2 மாதத்தில் அவர்கள் தங்களை வளப்படுத்தி இருப்பார்கள். ஈரானோடு அவர்கள் பேசுவார்கள், ரஷ்யாவோடு அவர்கள் பேசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் பொது எதிரியாக இஸ்ரேலை அனைவரும் பார்க்கின்றார்கள். தங்களுடைய பொது எதிரியாக பார்க்கின்ற போது அந்த பொது எதிரியாக எதிராக எந்த ஒரு காலத்திலும் முழுமையாக வைக்கப்படுகிற செயல்பாடு என்னென்னால், எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நிலையிலும் தங்களின் பொது எதிரியான அவர்கள் மத ரீதியாகவே தங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய யூதர்களுக்கு சிரியாவினுடைய ரெபல்ஸ் ஹெச்டிஎஸோ அல்லது ஈரானோ அல்லது எந்த ஒரு தேசமும் ஆதரவு கொடுக்க முடியாது. அப்படிதான் சொல்லப்படுது. ஆகவேதான் சவுதி அரேபியா மௌனமாக கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறார்களோ என்று சொன்னாலும், யுனைடெட் அரபு எமிரேட் கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறாலும், மொராக்கோவோட அவர்கள் ஒரு கூட்டணி போட்டாலும் எல்லாரும் எதிராக, அதாவது சூடானோட ஒரு அக்ரிமெண்ட் அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டாலும் கூட அது செயல்பாட்டில் இல்லை. ஏனென்றால் ஒரு குடிகாரர்களோடு அல்லது மோசமான தாதாக்களோடு யாரும் நட்புறவாக இருப்பதை வெளிப்புறமாக சொல்ல மாட்டார்கள். ஆகவே இந்த இஸ்லாமிய உலகம் இஸ்ரேலோடு நாங்கள் நட்புறவாக இருக்கிறோம் என்று ஓப்பன் டிக்ளரேஷன் செய்ய முடியாது. பலஸ்தீனத்திற்கு விடுதலை கொடுத்தால் நிச்சயமாக அந்த பிராந்தியம் அமைதி மட்டுமல்ல, யூதர்கள் ஒரு சமாதான தீர்வை இஸ்லாமிய நாடுகளோடு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. பலஸ்தீனத்தில் அதிகாரத்திற்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. பலஸ்தீனத்தில் மீண்டும் ஹமாசுடைய கையிலே காசா பகுதி ஒப்படைக்கப்பட்டால் அவருடைய அதிகாரம் மௌனிக்காது, மேலோங்கி விடும், எஸ்கலேஷன் ஆகும், உயர்ந்து விடும் என்று அஞ்சுவதால் தான் இந்த ஹமாஸுக்கு இந்த நிரந்தரமான இராணுவங்களை ஐடிஎஃப் அங்கிருந்து வெளியேற்றுவதை இவர் தடை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இந்த சீஸ்ஃபயர்ல இவ்வளவு பெரிய சுணக்கம் ஏற்படுகிறது. அந்த மந்த நிலைக்கு காரணம் பெஞ்சமின் நெத்தன்யாகு எலெக்ஷன் எடுத்து வந்தால் அவர் தோல்வியை கண்டு விடுவார். ஆகவே இந்த மந்த நிலைக்கு 2 காரணம். ஒன்று, ஹமாஸுடைய கையில் கொடுத்து விடக்கூடாது. இரண்டாவதாக, தனக்கு அரசியல் எதிரி, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், சர்வதேச அளவில் கிரிமினல் குற்றச்சாட்டுகள், அதே போல் வார் தோல்வியினுடைய குற்றச்சாட்டுகள், தேசத்தினுடைய பொருளாதார வீக்கு ரெசஷன் குற்றச்சாட்டுகள், வேலை இழப்பு, டிஸ்பிளேஸ்டு எனார்மஸ் பீப்புள் ஆர் தே ஹவ் பின் எவாக்குவேட்டட் ஃப்ரம் தி ஸ்பாட். நார்த்து பிளேஸ்லேருந்து எவாக்குவேட்டட், அதாவது புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள், தப்பி ஓடி இருக்கிறார்கள். ஆக நார்த்து பகுதியில் அவர்களை குடியமர்த்தலாம் பெரும் சேலஞ்சாக இருக்கிற நிலத்தில் இப்பொழுது ஹிஸ்புல்லாவுக்கு போன பிறகு ஹவுதிகளை எந்த எல்லைக்கும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த ட்ரூஸ் அநேகமாக முடிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.